இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்மோட மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமியோட பேட்டியை பார்த்திருப்பீங்க. இந்த பேட்டியிலிருந்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். நண்பர் சாமிநாதன் கூறியது பெரும்பாலும் சரிதான். ஆனால் ஒரு பார்வை எனக்கு கொஞ்சம் மாறுபடுகிறது. என்னவென்றால், அமித்ஷாவை பொறுத்தவரையிலே அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் 2019 வலியுறுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் ஓபிஎஸ்க்கு இடமில்லை, சசிகலாவுக்கும் இடமில்லை, டிடிவிக்கும் இடமில்லை என்றுதான் அவர் சொல்லி வந்தார். இப்போது டிடிவி பக்கம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதை இப்படி பாருங்க, அமித்ஷா சொன்னதை முழுமையாக மறுத்ததாக இருக்கக்கூடாது. டிடிவியாக வேறு கூட்டணி தேடட்டும், எனவே டிடிவி பற்றிய கடினமான கருத்துக்களை சொல்ல வேண்டாம், இப்படியும் அவர் நினைக்கலாம். சீனியர் பொலிட்டிஷியன் இந்த மாதிரியான தந்திர உபாயங்கள்லாம் ரொம்ப நன்றாகவே தெரியும். அது போக டிடிவி கட்சி 2019 முதல் சின்னம் பரிசு பெட்டி சின்னம், இப்போ குக்கர் சின்னம். குக்கர் சின்னம் நிரந்தரமாக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. இந்த தேர்தலில் அந்த ஓட்டு கிடைக்கலன்னா குக்கர் கிடையாது, வேற யாருக்காவது அது கைமாறி போயிடும். அப்போ போன தேர்தலில் விசிகாவும் நாம் தமிழரும் நிரந்தர சின்னம் பெற்று விட்டார்கள். நாம் தமிழர் நிறைய இடங்களில் போட்டி போட்டுச்சு, விசிகா குறைந்த இடங்களில் போட்டி போட்டாலும் அவங்களுக்கு அந்த ஓட்டு சதவீதம் கிடைச்சிருச்சு திமுக கூட்டணியில. அப்படின்னா குறைந்த இடங்களில் போட்டி போட்டாலும் ஓட்டு சதவீதம் கிடைக்கணும். அப்பதான் டிடிவிக்கு குக்கர் சின்னம் நிரந்தரமாகும். இல்லைன்னா அதிக இடங்கள்ல போட்டி போடணும். இந்த வாய்ப்பு தான் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனா அதிக இடங்கள்ல போட்டி போடுவது ரொம்ப ரொம்ப கடினம், சீட்டு கிடைக்காது. குறைந்த இடங்கள்ல போட்டி போட்டா அதிமுக எந்த அளவுக்கு வேலை பார்க்குங்கிறது தெரியாது, ஏன்னா பகமை அந்த அளவுக்கு இருக்கு. அதுபோக ஒரு கட்சியில சீட்டு கேட்டு போட்டியிடக்கூடிய அளவுக்கான தகுதி படைத்தவர்கள் அவங்க கொஞ்சமா தான் இருப்பாங்க. எம்எல்ஏ தேர்தல் இன்னைக்கு அவ்வளவு செலவு பண்ணணும். இப்போ அவங்க அதிமுகவோடு ஏற்கனவே பெரிய அளவுக்கு உள்ளூர்களில் விரோதம் இருக்கு. இப்போ அவங்களுக்கு டிடி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி கொடுத்தாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிப்பது ரொம்ப கடினம். அதுவே தாவேகா கூட்டணின்னா ஜெயிப்பது எளிது. காரணம் அவங்க ஃப்ரெஷ் தொண்டர்கள், அவங்களுக்கு சீனியர் உள்ளூர்ல இருக்கிற சீனியர்ஸ் ஆதரவு கொடுத்தா அது ரொம்ப பெரிய விஷயமா அவங்க கொண்டாடுவாங்க. அப்படின்னா அங்க அந்த ஓட்டு சதவீதம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 15% ஓட்டு கிடைக்கணும். கிடைச்சாதான் தேர்தல் ஆணையம் நிபந்தனை நிறைவேற்ற முடியும் ஒரு கட்சியால. எனவே டிடிவியும் தாவேகாவை நோக்கி தான் போறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். ஆனா அவரா போகட்டும், நம்ம அமித்ஷா சொன்னதை முழுமையா மறுத்ததா இருக்க வேண்டாம். ஓபிஎஸ் வழக்காடி அவர் எப்படி நாங்க சேர்க்க முடியும்? சசிகலா மாட்டா கட்சியே இல்லை, அவங்க தேர்தலையும் போட்டி போட முடியாது, அவங்களையும் சேர்க்க முடியாது, டிடிவி வந்தா வரட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா டிடிவி வரமாட்டாரு. இந்த கள நிலவரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். இந்த ஒரு கருத்து தான் எனக்கு மாறுபாடான கருத்து. மற்றபடி திரு சுவாமிநாதன் சொன்ன எல்லா கருத்துக்களும் சரிதான். தராசு ஷியாம், அதே நேரம் டிடிவி தினகரன் என்ன சொல்லிட்டு இந்த கூட்டணியிலிருந்து விலகினார்னா, எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினாலும் நாங்க இந்த கூட்டணிக்கு ஆதரவு தருவோம், எடப்பாடி பழனிசாமி நிறுத்தினால இந்த கூட்டணியிலிருந்து விலகுறோம் அப்படிங்கிற கருத்து சொன்னார். இப்ப மீண்டும் அந்த கூட்டணிக்கு வர ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது பாஜக தலைமையுமே உறுதிப்படுத்தி இருக்கு மாதிரி இருக்கு. அதை டிடிவி தினகரன் ஏத்துக்குவாரா? டிடிவியை பொறுத்தவரையில் அவர் முழுமையாக அமித்ஷாவையோ அல்லது பிஜேபியோ பகித்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. ஓபிஎஸோ அதே தான். ஆனா அரசியல்ல எங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால நாங்க இந்த முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சமாதானம் சொன்னால் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ பிராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன? டிடிவிக்கான பிராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன? அவர் ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்டு நீங்க சொன்ன மாதிரி நீங்க சரியா தான் சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா நான் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன். அப்புறம் அமித்ஷா பேசினாரு, புதுக்கோட்டையில் பேசினாரு. உடனே டிடிவி அவரோட கட்சி கூட்டத்துல தேர்தல் நேரத்துல நம்ம துரோகம் நட்புலாம் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு நான் சமிக்கை நல்ல எண்ணத்துல பல சமிக்கைகள் கொடுத்தேங்க. என்னோட குட்வில் சிக்னல்லாம் எடப்பாடி தான் ஏத்துக்கிடல, நான் என்ன பண்றது அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. அப்போ இதுல ரெண்டு தரப்புமே அரசியல் தான் பார்க்குது. கூட்டணி என்பது எப்போதுமே மேகங்கள் திரண்டு மழை பொழிவது அல்ல, அது காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. எந்த காகத்துக்கு எவ்வளவு கிடைக்குங்கிறத பொறுத்து தான் கூட்டணி அமையும். அது காகத்தின் பசியை பொறுத்தது. நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வருமா? அதாவது தான் நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க.
அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்போ வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல. ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லியாச்சு, வேறு பல முறை சொல்லிட்டதை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான் சார். திருப்பி நீங்கள் கேட்ட பாருங்க, ஒரே வரி, நீங்கள் அதுக்கு இங்கே இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக சார் அதை எப்படி இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போகிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.